டு தமிழ் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரண்டை சட்னி. அதுக்கு பிரண்டை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 10 எடுத்து வச்சுருக்கேன். காரம் இல்லாதனால நான் 10 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன். பூண்டு 2 கட்டை சிறுசாக எடுத்திருக்கேன். புளி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாங்க பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொழுந்தா இருந்தால் மட்டும்தான் ஒடுங்கி. 4 பக்கம் நாரை எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. கொழுந்து 2 கொழுந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மடங்குன மாதிரி வந்ததுன்னா அந்த பிரண்டை வேண்டாம். ஒடியாத மாதிரி இருந்ததுன்னா அது வேண்டாம். முத்தலா இருக்கு. நல்லா ஒடிகிற மாதிரி இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒடிச்சு 2 ஒடிச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வளையுது, அது ஆகாது. அந்த பிரண்டை அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுக்காதீங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். பிரண்டையை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிங்க. உங்களுக்கு சட்னி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. சட்னி கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்திக்கிங்க. நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிங்க. பிரண்டை எல்லா காலத்துலையும் கிடைக்காது. மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் சட்னி அரைக்கிற பார்த்துக்குங்க. நல்லா வணங்கிடுச்சு. பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வரமிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டு நல்லா வணக்கிங்க. கொஞ்ச நேரம் வணங்கினதுக்கு பின்னாடி கருவேப்பிலை சேர்த்துங்க. வணங்கிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க.
பிரண்டையை வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. எண்ணெயில் தான் வேகும் பிரண்டையை நல்லா வணக்கிங்க. இல்லைன்னா தொண்டை ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். பிரண்டை இப்போ இருக்கிற கலரோட கலர் மாறிடும் நல்லா. பிரண்டை வணங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா வணக்கிங்க. பிரண்டை நல்லா கலர் மாறிடுச்சு. பார்த்துக்குங்க, இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ புளியை அந்த பிரண்டையோட சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே போடுறேன். அப்போ தான் நல்லா மிக்சியில் அடிக்கையில் அந்த புளி புளியாக நிற்காமல் இருக்கும். அந்த சூட்டில் மாற்றி நல்லா அந்த பிரண்டை போட்டு மூடி வச்சுருங்க. எடுத்து வச்சிட்றேன். அடுத்து வேறு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பூண்டு வணக்கிறேன். பூண்டை தனியாக போட்டு வணக்கிங்க, இல்லைன்னா பச்சை வாடை இருக்கிற மாதிரி இருக்கு. பூண்டு வணக்கின எண்ணெயோடு அப்படியே ஊற்றி அந்த பூண்டு அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே ஊற்றி சட்னி அரைச்சுங்க. தண்ணி விடாமல் வச்சுருந்தா 10 நாள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கு. நல்லா பசி ஆகும். நல்லது உடம்புக்கு பிரண்டை. பூண்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகட்டும். வணங்குது பூண்டு. நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகணும், பார்த்துக்குங்க. பூண்டு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வணங்கிருச்சு பூண்டு. பிரண்டையோட சேர்த்து பூண்டு வணக்கி வச்சிருக்கிற வரமிளகாய் புளி எல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. சுவையான பிரண்டை சட்னி ரெடி.